வீடு மீண்டும் குடும்பத்தின் கைக்கு வந்திருந்தாலும் அந்த வீட்டுக்குள் நிலவிய மனநிலை மட்டும் இன்னும் அமைதியாகவில்லை. அனைவரும் ஒரே இடத்தில் கூடியிருந்த நேரத்தில் விஜயா வழக்கம் போல முத்துவை பற்றிய பழைய விஷயங்களை மீண்டும் எடுத்து பேச ஆரம்பித்தார். என்ன சொன்னாலும் முத்து சின்ன வயசுல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தானே என்று அவர் கூறியவுடன் அங்கிருந்தவர்களின் முகம் மாறிப்போனது. உடனே பார்வதி அவரை நோக்கி, எத்தனை தடவை இதையே சொல்ல போறீங்க? உங்க குடும்பத்துக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்தப்போ யார் காப்பாத்தினா? இந்த வீட்டை மீட்டு கொடுக்க யார் ஓடி ஓடி கஷ்டப்பட்டான்? அதையெல்லாம் மறந்துட்டு இன்னும் பழைய விஷயத்தையே பேசுறீங்களே என்று வருத்தத்தோடு கேட்டார். ஆனால் விஜயா தன்னுடைய கருத்திலிருந்து பின்வாங்க தயாராக இல்லை. அவன் எவ்வளவு நல்லது பண்ணினாலும் அந்த ஒரு விஷயத்தை என்னால மறக்க முடியாது என்று கூறிய போது அங்கே இருந்த மீனாவின் பொறுமை முற்றிலும் கலைந்தது. இதுவரை அமைதியாக நின்றிருந்த மீனா திடீரென முன்னே வந்து, அத்தை, அவர் ஜெயிலுக்கு போனதுக்கான உண்மையான காரணம் உங்களுக்கு மறந்துடுச்சா என்று கேட்டாள். அந்த கேள்வி கேட்டவுடன் அனைவரும் அவளை பார்த்தனர். விஜயாவும் ஒரு கணம் தடுமாறி, உனக்கு என்ன தெரியும் என்று கோபமாக கேட்டார். அதற்கு மீனா, எல்லாம் தெரியும். அவர் செய்த தவறுக்காக இல்ல, வேறொருத்தர் செய்த தவறுக்காக அவர் பழியை ஏற்றுக்கிட்டார். அந்த வேறொருத்தர் யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் என்று உறுதியாக பேசினாள். அவள் சொல்வதை கேட்டு ஸ்ருதியும் ஆச்சரியமடைந்தாள். உண்மையாவா என்று கேட்டாள். அதுக்கு மீனா, ஆமாம், அவர் எப்போதுமே குடும்பத்துக்காகத்தான் தன்னை தியாகம் பண்ணியிருக்கிறார். ஆனா அந்த நல்லதை யாரும் பார்க்க மாட்டாங்க. அவரை பற்றி தவறாக நினைக்கிறதுக்குத்தான் எல்லாருக்கும் நேரம் இருக்கு என்று வேதனையோடு கூறினாள். அந்த வார்த்தைகள் அங்கே இருந்த பலருடைய மனசாட்சியையே குத்தியது. முத்து உடனே மீனாவை அமைதிப்படுத்த முயன்றான். விடு மீனா, இதை பற்றி பேச வேண்டாம் என்றான். ஆனால் மீனா அன்றைக்கு அமைதியாக இருக்கப் போவதில்லை. நீங்க எவ்வளவு நாள் அமைதியா இருந்தீங்க? அதனால யாராவது உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்ல, அதனால இன்றைக்கு உண்மை பேசணும் என்று அவள் தொடர்ந்தாள். இந்த வீட்டுக்காக உங்க உயிரையே வைத்து போராடினீங்க. கையில் காசு இல்லாம இருந்தாலும் கடன் வாங்கி அவமானம் தாங்கி எல்லாருக்காக ஓடினீங்க. ஆனா இன்னைக்கும் உங்களை தப்பானவனாகத்தான் பாக்கிறாங்க. அது எவ்வளவு கொடுமை தெரியுமா என்று கேட்டாள். முத்து தலையை தாழ்த்தி கொண்டிருந்தான். அவனுடைய கண்களில் தெரிந்த அமைதியான வேதனை அங்கிருந்த பலரையும் உருக வைத்தது. ஆனாலும் அவன் தன் தாயை பற்றி ஒரு கெட்ட வார்த்தை கூட பேசவில்லை. ஒரு நாள் அம்மாவுக்கு உண்மை புரியும், அதுவரைக்கும் நான் காத்திருப்பேன் என்று மட்டும் அமைதியாக சொன்னான். அந்த நேரத்தில் அண்ணாமலையும் பேச ஆரம்பித்தார். மீனா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு விஜயா என்றார். எப்பொழுதும் முத்து தப்பு தப்பு என்று சொல்றே, ஆனா அந்த தப்புக்கு பின்னால இருந்த உண்மை என்னன்னு ஒரு நாளாவது யோசிச்சியா என்று கேட்டாரு. விஜயாவால் பதில் சொல்ல முடியவில்லை. அப்பொழுது பார்வதியும் அவருக்கு ஆதரவாக, முத்து முன்னாடி எப்படி இருந்தாலும் இப்போ முழுசா மாறிட்டான். அவன் மனசு நல்லது. அதுக்கு காரணம் மீனாவும் தான். அவள் வந்த பிறகு அவன் வாழ்க்கையே மாறிப்போச்சு என்று கூறினார். அதை கேட்ட ஸ்ருதியும் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்தாள். நானும் ஆரம்பத்துல முத்துவை பற்றி தவறாகத்தான் நினைச்சேன். ஆனா இப்போ அவரை புரிஞ்சுகிட்டேன். அவர் கோபப்படுவார், சண்டை போடுவார். ஆனா அது எல்லாம் நியாயத்துக்காகத்தான். அநியாயமான விஷயத்துக்கு அவர் ஒருபோதும் துணை நிற்க மாட்டார் என்று சொன்னாள். அந்த வார்த்தைகள் விஜயாவை மேலும் அமைதியாக்கின. அதற்கு பிறகு ரவியும் பேசத் தொடங்கினான். நாங்க எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணினோம். ஆனா எங்களால பெரிய உதவி செய்ய முடியல. கையில் இருந்த கொஞ்சம் பணத்தை மட்டும் கொடுத்தோம். ஆனா முத்து அண்ணனும் மீனா அண்ணியும் தான் எல்லாத்தையும் சுமந்து இந்த வீட்டை மீட்டாங்க என்றான். அவன் சொன்ன வார்த்தைகளில் நன்றியும் மரியாதையும் தெரிந்தது. ஆனால் அதே நேரத்தில் முத்துவின் மனம் உடைந்து கொண்டே இருந்தது. நான் எவ்வளவு செய்தாலும் அம்மாவோட அன்பு எனக்கு கிடைக்காது போல என்று அவன் மெதுவாக சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டவுடன் மீனாவின் கண்கள் கலங்கின. அண்ணாமலை உடனே அவனை அணைத்துக் கொண்டு, அப்படி சொல்லாதடா, ஒரு நாள் உன் உண்மை அவருக்கு புரியும் என்று ஆறுதல் கூறினார். அந்த நிமிடம் குடும்பத்தில் இருந்த பலருக்கும் கண்களில் நீர் வந்தது. அந்த உணர்ச்சிகரமான சூழ்நிலையில்தான் மனோஜ் வீட்டுக்குள் வந்தான். கையில் பைகள், முகத்தில் எந்த கவலையும் இல்லாத தோற்றம். வீடு திரும்ப கிடைச்சிருச்சா? நல்ல விஷயம் என்று சாதாரணமாக பேசினான். அவன் பேச்சை கேட்டவுடன் ரவிக்கு கோபம் வந்தது. இந்த வீட்டை மீட்க ₹1 கூட உதவி செய்ய முடியாது என்று சொன்னது நீதானே, இப்போ எந்த முகத்தோட இங்கே வந்திருக்க என்று கேட்டான். ஆனால் மனோஜ் அதற்கும் பதிலடி கொடுத்தான். எனக்கும் இந்த வீட்ல உரிமை இருக்கு, நாம் வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லல என்றான்.
அவனுடைய பேச்சு அண்ணாமலையின் பொறுமையையும் சோதித்தது. இந்த குடும்பம் இவ்வளவு அவமானம் படுறதுக்கு முக்கிய காரணம் நீதான். ஆனா அத பற்றி உனக்கு ஒரு நிமிஷமாவது வருத்தம் இருக்கா என்று அவர் கேட்டார். மனோஜ் பதில் சொல்ல முடியாமல் நின்றாலும் தன் தவறை ஒப்புக்கொள்ளவும் தயாராக இல்லை. விஜயா மட்டும் இன்னும் தன் மகனை பாதுகாக்க முயன்றார். அவன் கோபத்துல பேசியிருப்பான், பணம் இருந்தா கண்டிப்பா உதவி செய்திருப்பான் என்றார். உடனே முத்து சிரிப்புடன், அம்மா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அவன் உண்மையிலேயே உதவி செய்திருப்பானா என்று கேட்டான். அந்த கேள்விக்கு விஜயாவால் நேரடியாக பதில் சொல்ல முடியவில்லை. அப்பொழுது அண்ணாமலை, அவனை கண்மூடித்தனமா ஆதரிச்சதாலதான் இவ்வளோ பிரச்சனை வந்தது, இன்னும் உனக்கு உண்மை புரியல என்று வருத்தத்தோடு கூறினார். குடும்பத்தில் மீண்டும் ஒரு மௌனம் நிலவியது. அனைவரும் தங்களுக்குள் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தனர். அந்த வீட்டுக்குள்ளிருந்த சுவர்களே அந்த உண்மைகளை கேட்டு அதிர்ந்தது போல தோன்றியது. அந்த நேரத்தில் கதவு திறந்து ரோகிணி உள்ளே வந்தாள். அவளை பார்த்தவுடனே பலரின் முகமும் கடினமாயிற்று. இப்போதான் கொஞ்சம் நிம்மதி கிடைச்சிருக்கு, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க என்று கோபமாக கேட்டனர். ஆனால் ரோகிணி அமைதியாக நின்று, இந்த வீட்டில் எனக்கும் சட்டப்படி உரிமை இருக்கு, நீதிமன்ற